வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்றுக்கு நான் கொடுத்திருந்த வேல்யூஸ் படி நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல. எகெயின் இன்னைக்கு செல் பிலோ லைனுக்கு கீழே சஸ்டெயின் ஆனது மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆயிருக்கும். இது நீங்கள் எல்லாம் ரெகுலராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். எவ்வளோ நேரம் இந்த கன்ஃபியூஷன்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி நான் போகிறேன்னு சொல்லி அழகாக போகிறாரு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் என்ட்ரு ஆகலைனாலும் கூட நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, மார்க்கெட் இப்படி தான் டெய்லி நடக்கும். நம்ம அவசரப்பட்டு புட்டை வாங்குறதா இருந்தால் இங்கேயே வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எகெயின் கீழே திருப்பி அந்த பிளேஸுக்கு வந்தால் தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். சரிங்களா? அது எப்படி ட்ரேட் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். பார்க்கலாம் எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத. நான் கொடுத்துருந்த வேல்யூஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாங்க. நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 25,900 காலும் 950 புட்டும் கொடுத்துருந்தேன். இதில் 118க்கு யார் சஸ்டெயின் ஆகுறாரோ மார்க்கெட் அது சைடு தான் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஆஸ் இட் இஸ் நான் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ சொன்னனோ அதே போல தான் இதே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்த உடனே புட்டு அதனுடைய விஷயத்தை நோக்கி போயிருப்பாரு. பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் ஒரு சடன் மூமெண்ட்னு வைங்களேன். இதில் யார் கால் சைடில் இருந்தீங்களோ தெரியல. பட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்த உடனே நீங்கள் இந்த இடத்துல என்டர் ஆயிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அப்படியே இல்லைனாலும் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு எகெயின் 118க்கு வரும்போது என்டர் ஆயிருந்தீங்கன்னா கூட ஒரு டீசெண்டான ப்ராஃபிட், நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் இதிலிருந்து நீங்கள் 147 அல்லது 163 வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தாலே போதுமானது. ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு. மார்க்கெட் ஆக்சுவலாக இன்னைக்கு ஹெட்ஜஸ் பற்றி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பண்ணியிருந்தீங்கன்னா கிளியராக மார்னிங்லேருந்தே புட் மட்டும்தான் வரிசையாக இருக்கும். இப்படி இருக்கு அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் ஹெட்ஜுன்னு அர்த்தம். ஒன் சைடு மூமெண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. சரிங்களா? இது நீங்கள் மார்னிங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக புட்டில் அப்போ என்ட்ரு ஆகாமல் இடையில என்ட்ரு ஆகாமல் திருப்பி கீழே வரும்போது என்ட்ரு ஆயிருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. புட்டு இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 900 தான் மேலே இருந்தார். 900 இங்கே இருக்காரு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 820. 820ங்கிறது நார்மலாக நம்மக்கிட்ட ஏதாவது சப்போர்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 820 இந்த இடத்துல இருந்து திருப்பி அதுக்கப்புறம் ஃபால் ஆகிருப்பார். அப்போ அதுக்கு கீழே இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 850 இருக்காரு. 850லேருந்து 66 பாயிண்ட்ஸ் குறைச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி 780 வரைக்கும் வருவாருன்னு நினைக்கிறேன். 850 786 வரைக்கும் வந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 786 அப்படிங்கிறது காமிக்குது. 786 முன்னாடி இந்த இடத்துக்கு வராரு. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஹெட்ஜோடது இதுதான், இப்படி தான் போகும். 800லேருந்து 52 பாயிண்ட்ஸ் குறைச்சிங்க அப்படின்னா 752ங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 752 அப்படிங்கிறது வரைக்கும் போயிருப்பாரு. தாராளமாக இது எல்லாத்தையும் உடைச்சு அதுக்கப்புறமேல் ஃபர்தராக லைட்டாக ஒரு மொமெண்டம் அப் சைடு போயிருக்காரு. அவ்வளோதான், புல் பேக் மட்டும்தான் நடந்திருக்கு. வேற ஒன்றும் பெருசாக ப்ரீமியம் எடுத்துருக்க முடியுமானா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல நீங்கள் என்டர் ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இது நீங்கள் எப்பொழுதுமே பார்க்கலைனாலும் மார்க்கெட் மொமெண்டம் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மட்டும் என்எஸ்சியில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒரு மைல்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? புட் இருக்குங்கிறதுக்காக புட் சைடு தான் மார்க்கெட் போகுதாங்கிறது செக் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா பிளைண்டாக எடுக்காதீங்க. இங்கே புட்டை செல் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் காமிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால புட்டை செல் பண்ணியிருந்தா புட்டை ரைட் பண்ணியிருக்காங்களா அல்லது செல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டை பார்த்து தான் ஃபைன் பண்ண முடியும். கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்னா புட்டை ரைட் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஓகே, நம்ம வேல்யூஸ் பார்த்துருவோம். இங்க நம்ம இதுக்கு மேல இல்லை, இன்னைக்கு வேற குரூடாயில் ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம். ஈவினிங் நான் ஆக்சுவலாக வந்து எடுத்தேன் ஒருத்தருக்கு. சரி, அதனால அது அப்படியே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்கும். குரூடாயில் என்ன ஃபர்ஸ்ட் ரெசன்ஸ், அதாவது பையபோ லைனுக்குள்ளேயும் ஓப்பன் ப்ரைஸ்க்குள்ளேயும் தான் மார்க்கெட் இருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன பண்ணுதுன்னா 5, அதாவது குரூடாயில் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 5450 கால் 200 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடில் இருக்கும்னு இண்டிகேட் பண்ணுது. இங்கே 200 விட்டு கொடுக்கறது எல்லாமே இது ஒரே நேரத்தில் தான் நடக்குதுங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக வந்து அதனுடைய விஷயத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் 238 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்குறாரு. ஆனால் அந்த 200 கீழே போகாத வரைக்கும் இன்னும் அப்சைடில் தான் இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் மொமெண்டம் கொடுத்து 280லாம் போகுமா அப்படின்னா பெரிய மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை. குட்டாயில் ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியும். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் வரும்போது நீங்கள் 6 என்ட்ரு ஆகிறீங்கன்னா 6.6 ஸ்டாப் லாஸ் போட்டு கம்னு விட்டுறணும், அவ்வளோதான். அப்போ சரியான வேல்யூவை சூஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வேல்யூ எடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா ஒரு 38 பாயிண்ட்ஸ், நான் இதுக்கு மேலே போனதில் வேண்டாங்க, இந்த 38 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எத்தனை பேர் பார்த்துறீங்கன்னு தெரியல, பார்ப்போம். நான் இது மாதிரி ஈவினிங் தான் அனுப்பிச்சேன், நான் மார்னிங்லாம் அனுப்பலிங்க, அப்டேட் பண்ணல. ஈவினிங் நான் ஒருத்தருக்கு எடுத்தேன், கரெக்டாக அது வேல்யூஸ் இருந்தது. சரி, மற்றவங்க யாராவது ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே அனுப்பியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மண்டே மார்க்கெட் பற்றி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஓவரால் வியூ செக் பண்ணிடலாம். ஓவரால் வியூவில் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இன்னும் புல்லிஷில் தான் இருக்காரு. ஒரு சின்ன கேப் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்திருக்கு, அதை ஃபில் பண்ண வந்த மாதிரி தெரியுது. பட் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. இப்போதைக்கு ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. இன்னைக்கு மார்னிங்கே வந்து 948லேருந்து மார்க்கெட்டு அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்காரு. அப்படி வந்தாலும் 815 மண்டே மார்க்கெட்டுக்கு 815ங்கிறது முக்கியமான வேல்யூவாக இருக்குங்க. அதுக்கு கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 682 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ரைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை விட்டு கொடுத்ததுனா மட்டும் ஃபர்தராக வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் வந்து 815க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அழகாக திருப்பி மார்க்கெட்டு 26,081 நோக்கி போகலாம். அதுக்கு மேலே தாண்டும் போது 26,200 அண்ட் ஆல் டைம் ஹை 277 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. அது வந்து அதுக்கு மார்க்கெட்ல வால்யூம் பிளஸ் வந்து மார்க்கெட்ல ஏதாவது நியூஸ்க்காக வெயிட் பண்ணலாம், சரிங்களா? இப்போதைக்கு நியூஸ் ஒன்று வெயிட்டிங்ல இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அது பாசிட்டிவா அமைஞ்சதுன்னா மார்க்கெட்டு 815க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஃபர்தரா அப்சைடு போகலாம். ஒருவேளை அது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா 682 கீழே வந்தா ஃபர்தரா வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கீழே வந்து 550 549 வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதை உடைக்கும் பொழுது 25,422ங்கிறது வரலாம். அப்படி அப்சைடு போகும்போது 815ல இருந்து சப்போர்ட் எடுத்து போனாருன்னா 948 26,081. ஸோ இது வந்து முக்கியமான வேல்யூ செயல்படுங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து 59 பாயிண்ட்ஸ் போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கு மேலே 59 பாயிண்ட்ஸ், ஓப்பன்லேருந்து 59 பாயிண்ட்ஸ் மேலே போனால் பையபோவோ வச்சுக்கோங்க. 59 பாயிண்ட்ஸ் கீழே வந்தால் செல் பிலோன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸை பிளாக் லைனில் போட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு ஆஃப்டர் 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் நீங்களே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்களே செய்ய கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மை, சரிங்களா? அதே போல பேங்க் நிஃப்டிக்கு வந்து 196 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஓப்பன்ல இருந்து 196 இந்த வேல்யூ போட்டு பேங்க் நிஃப்டிக்கும் டிரா பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோம். 25,750 கால் 108க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே போல 25,850 புட்டு 96க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு ட்ரெண்டுக்கு மட்டும் தான் நான் இதை கொடுக்குறேன். ட்ரெண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, சரிங்களா? முக்கியமான வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், நீங்க அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க.
நீங்க படிச்சதுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? யார் சொல்றதையும் கேட்காதீங்க. இன்க்ளூடிங் நான் சொன்னாலும் நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க கத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே சந்திப்போம். சரிங்களா? முடிந்தால் நாளைக்கு நான் ஏதாவது வீடியோஸ் அப்டேஷன் இருந்தா நான் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய நம்பர் 9842088858 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். மண்டே மார்னிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.